கரெக்டாக 12 நாள் சென்று நாங்கள் தோட்டத்துக்கு ரொம்ப ஆசையாக போனோம். சரி 12 நாள் சென்று போகிறோம், இவ்வளோ தக்காளி இருக்கும், எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே நான் வேறு வீடியோ எடுத்துன்னு போனேன், வேறு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாதி தூரம் போகக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிடுச்சு தக்காளி எல்லாம் காலி, யாரோ பறிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கே அவங்க ஃபோன் அடித்து சொன்னாங்க, பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்க, உங்கள் தோட்டத்தில் நிறைய தக்காளி இருக்குது, வந்து பறிச்சுன்னு போயிடுங்க, இல்லை யாராவது பறிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் கேட்டோமா, கேட்கல. அதனால் என்ன ஆச்சு, தக்காளி எல்லாம் காலி ஆயிடுச்சு. எப்படி தானோ தெரியலையே, எப்படி மனசு வருதோ தெரியல இந்த மாதிரி பறிக்கிறதுக்கு. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக வளர்க்குறோம், வளர்த்து இந்த மாதிரி இல்லை யாரோ பறிச்சிட்டாங்கன்றப்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நானும் என் வீட்டுக்கார்கிட்ட புலம்பினே தான் காய்கறி பறிக்கிறேன், எங்கே எப்படி தாங்க இவ்வளோ தக்காளி பறிச்சிட்டாங்க, இவ்வளோ தக்காளி பறிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். அவங்க சரி வீடு என்ன பண்ணுறது, யாரோ பறிச்சிட்டாங்க, வீடு போனால் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தே எனக்கு மனசு கேட்கல, எப்படி இப்படி பறிச்சிட்டாங்க, இவ்வளோ தக்காளி பறிச்சிட்டாங்களே, இதையே சொல்லி சொல்லி அங்கே இருக்கிற மீதி கொஞ்சம் நஞ்ச தக்காளி நானும் பறிச்சிட்டேன். சரி எங்களுக்காக இருந்தாலும் நான் விட்டுட்டு இருப்பேன், சரி நம்மளுக்கு தானே யாரோ பறிச்சுட்டு போட்டோம், சாப்பிட்டு போட்டோன்ட்டு. நான் வேறு அந்த அசோசியேஷன் அந்த ஆயா கிட்ட வர சொல்லிட்டு வந்தேன், நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த மஞ்சள் கலர் தக்காளி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, அது என் பொண்ணுக்கு வேற கொடுத்தேன். அவங்களும் எங்கே இந்த தக்காளி கிடச்சிது, கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வேற சொல்லி அவங்க வேற கேட்டிருந்தாங்க. சரி நான் எடுத்துன்னு வரேன்னு சொல்லி, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் சரி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துன்னு போய் நான் கொடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தோட்டத்தில் வந்து கொத்தமல்லி போட்டிருந்தோம், அது நல்லா செழிப்பாக அழகாக சூப்பராக வளர்ந்துருந்தது. சரி இதை விட்டால் இதையும் யாராவது பறிச்சிடுவாங்க சொல்லிட்டு இதோட வளர்ந்ததே போதும்னு சொல்லிட்டு அதையும் அறுவடை பண்ணிக்கினேன். அப்புறம் கீரை பார்த்திங்கன்னா போட்ட கீரை எல்லாமே நல்லா முளைச்சிருந்தது, ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாம் வளரல. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க, இல்லை குளிர் வந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வளராது, கீரைக்கு வந்து வெயில் அதிகமாக தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கொத்தமல்லி விதைக்கி விட்டது வந்து சூப்பராக வந்திருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி எவ்வளோ, ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு பேஸ்கெட் நிறையா பறிப்போம், இது ஒரு பாதி பேஸ்கெட் கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் கம்மியாக தான் இருந்தது குட்டி செடி தக்காளி வந்து. சரி அதை பறிச்சின்னு அப்படியே புலம்பின்னு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஆயாவுக்கும் எடுத்துன்னு போய் நாங்கள் கொடுத்துட்டோம்.